நம்மளுக்கும் வயசாயிட்டே போகுது. என்ன பண்ணுறது? கை காலெல்லாம் வலியாக இருக்குது. நம்ம பையன் வேற ஸ்கூல் படிச்சுன்னுக்கிறான், 12வது. படிக்க முடிக்கட்டும், ஏதோ நல்ல காலேஜில் சேர்க்கணும், நல்லா பெரிய ஆளாக்கி கடைசி காலத்தில் என்னை பார்த்துப்பான். சரி, நாம் நியூஸ் பேப்பரு படிக்கலாம். இன்றைக்கி என்ன நியூஸ் வந்துன்னுக்குது? ஐயோ, என்னடா எழுத்தே தெரியல. கண்ணாடி போடல, வேற எதுவும் இல்லை, கண்ணாடி போட்டுக்கலாம். அப்பா அப்பா சிவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா. ஏன்டா? ஏன்னா என்னாச்சு தெரியுமா? சொல்லு. நான் 12வது முடிச்சிட்டேன்ப்பா. 12வது முடிச்சிட்டியா? ஆமாப்பா, 4ல இருந்து காலேஜ் தான். அப்படியா? ஆமாப்பா. அதனால எனக்கு ஒரே சந்தோஷமாகுது. அப்படியா? ஆமாப்பா. சரிப்பா. அப்பா, இப்போ என்னன்னா நான் காலேஜுக்கு போகணும். எனக்கு வந்து நல்ல Dress வேணும். சரி, வாங்கி தரேன். நல்ல வாட்ச் வேணும். வாட்ச் வாங்கி தரலாம். அப்புறம் சூப்பரா போட்டுக்க நல்ல ஒரு ஷூ வாங்கி தரலாம். நல்ல ஒரு செருப்பு. இதெல்லாம் எனக்கு வேணும்பா. சரி, வாங்கி தரேன். என்னன்னா அது காலேஜ் ஃபீஸ் தான்ப்பா ரொம்ப ஹெவியா இருக்குது. வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கட்டணும்பா. எப்பா, வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகணும், 300 கோடி ஆகட்டும், இந்த அப்பா நான் கட்டுறேன்ப்பா. என் சொத்து வித்தாச்சு நான் படிக்க வைக்கிறேன்ப்பா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா. சரிப்பா. சொல்லுப்பா. நான் வந்து காலேஜுக்கு போறேன். சரி. ஆனா போயிட்டு 3 வருஷம் கழிச்சு தான்ப்பா வருவேன். 3 வருஷமா? ஆமாப்பா. என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை பார்க்காம எப்படிடா நான் இருக்க முடியும்? என்னாலும் உங்களை பார்க்காம இருக்க முடியாது. ஆனா நானும் எப்படி இருக்க போறேன்னு தெரியலப்பா. சரி. ஆனா நான் படிச்சு நல்ல பெரிய லாயி உன்னை நல்லா வயசான காலத்துல நான் உன்னை நல்லா உட்கார வச்சு பாத்துக்குவேன்ப்பா. சரிப்பா. உனக்கு எந்த குறை வைக்க மாட்டேன்ப்பா. நானு உனக்கு நான் சாப்பாடு ஊட்டி விட்டு உன் கூட இருந்து உன்னை வெளியே கூட்டின்னு போய் நீ எப்போ போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணி நான் எப்ப நீ எங்க கூப்பிட்டாலும் வந்துருவேன்ப்பா. சரிப்பா. அப்பா சொல்லுப்பா. இந்த 3 வருஷம் பார்த்து பத்திரமா இருங்கப்பா. எப்பா, நீ எங்க போற? தூரமாவ போற? என்னை விட்டா போற? 3 வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு போகிறேன். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நான் பார்த்துக்க போகிறேன்? ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் ஒன்றை பார்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு வயசாயிருச்சு. வயசாயிட்டு பின்னாடி நீ என்ன பார்த்துப்பல? அப்பா, நான் எல்லாரும் மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா. சரிப்பா, நல்லா பார்த்துக்குவோம்ப்பா. உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குதுப்பா. ஏன்னா நீ என் புள்ளப்பா. சரிப்பா. அப்பா, டைம் ஆச்சு. நீங்கள் காசெல்லாம் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுங்க. சரிப்பா. சரிப்பா. நான் சொன்னது ஞாபகமா வச்சுக்கோங்க. செருப்பு மட்டும் மறந்துடாதீங்கப்பா. சரிப்பா, கண்டிப்பா. அப்பா, அப்புறம் ட்ரெஸ் அதெல்லாம் எல்லாம் நான் ஒன்று வாங்கி தந்துடுறேன். நீ கவலைப்படாம போய் சொத்து வித்தாச்சு, நான் வாங்கி வாங்கி தந்துடுறேன். போ, கவலைப்படாத. பார்த்து பத்திரம்டா. சரிப்பா. நல்லா படியா? ஆப்பா. சரி. பையன் வேற காலேஜுக்கு போயிட்டான். நல்லா படித்து நம்மளை நான் நல்லா காப்பாற்றுவான். கடைசி காலத்தில் ஏதோ 4 கஞ்சி ஊற்றுவான். எனக்கு அது போதும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து யாருமே நிரந்தரமாக இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து கூட இருந்து நம்மளை வந்து இப்போ கடைசி காலத்தில் 4 கஞ்சி ஊற்றி நம்மளை பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கும் வயசாகிட்டே போகுது. பார்க்கலாம். நல்லா படித்து நல்லா ஆளாகி பெருனாகி நான் நல்லா பார்த்துப்பான். அது போதும், அது போதும். ஏன்னா அவனுக்காக தான் நான் இருக்கிறேன். வேறு யாருக்காக நான் இருக்கிறேன்? என் பிள்ளைக்காக தான் நான் இருக்கிறேன். என் சிவாக்காக மட்டும்தான் நான் இருக்கிறேன். ஏதோ இந்த கட்டை அவனுக்காக ஏதோ செஞ்சு வச்சுட்டு போயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, போயிட்டான். கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? உடம்புல சத்து இருக்கிற வரையும் நான் உழைச்சி நான் அவனுக்கு பணத்தை ரெடி பண்ணி அமுச்சு விட்டேன். கால் வலிக்குது, அவ்வளோதான். எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. ஏன்னா இந்த கால் வலி ரொம்ப என்னால் தாங்க முடியல. ஏன்னா ரொம்ப வலிக்குது. ரொம்ப நேரம் நிற்க முடியல. ஏன்னா ரொம்ப உழைச்சிட்டேன் அவனுக்காக. அப்பா. சொல்லுப்பா. காலேஜ் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? ஆமாம். அப்பா சாமி, 3 வருஷம் முடிச்சுட்டு நீ வந்துட்டடா சாமி. எப்படிரா இருந்துச்சு? காலேஜில் நல்லா இருந்துச்சா? இந்த சாப்பாடு இதெல்லாம் நல்லா போட்டாங்களா? தொட்டு பேசாத கொஞ்சம். என்னடா சொல்ற?
கிட்ட வந்து பேசாத, கொஞ்சம் தொட்டு பேசாத, கொஞ்சம் நின்னு பேசுன்னு சொன்னேன். டேய் நீ என் புள்ளடா, என்னத்துக்குடா தூரமா போற? இப்பதானே நான் சொன்னேன் நானு. தள்ளி போயா. என்னடா இப்படி பேசுற? இங்க பாரு இப்போ தம்பி, நீ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி உன் ஞாபகம் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து வேலைக்கு நான் வாங்கிட்டு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்ப்பா, கடைசி காலத்தில் நான் உன் கூடவே இருப்பப்பா நீ சொன்னீடா. இப்போ சொல்றியடா. சின்ன வயசுல சொல்லிட்டேன் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அதுக்குன்னு இப்போ வயசான உன்னை உட்காந்து பார்த்துக்கணுமா? போய் வயசான காலத்தில் மூளையில் உக்காரியா? சும்மா உக்கான்னு வந்து அதை பண்ணுறா இதை பண்ணுறான்னு என்கிட்ட பேசின டென்ஷன் ஏற்ற அதை போயா வயசான காலத்தில் போய் அந்த பக்கம் உக்காரியா? நான் சொல்கிறது கேளுப்பா, கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் கேளுப்பா. ஏன்னா அப்பானால முடியலப்பா, அப்பா காலு பாருப்பா வலிக்குதுப்பா. யோ சர்ட்டு கூட சரியா சும்மா இல்லப்பா. சீன்லாம் எனக்கு கிரியேட் பண்ணாதப்பா. இருக்கிற துணியை போட்டுனேரு. இப்போ நீ செருப்பான்னு எங்க போப்பார? நாலு செவத்துக்குள்ள உக்கானேரியா? எப்பா அது இல்லப்பா, எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெஞ்சு வலி வேற வந்துருச்சுப்பா, கூட யாரும் இல்லை தெரியுமா? அப்போதான் நான் உன்னை நினச்சேன், என் பையன் நல்லா பார்த்துப்பான், கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தேன்ப்பா. ஆனால் நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஆனால் நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குப்பா. எல்லா வயசானவங்களுக்கும் நெஞ்சு வலி வரும், கால் வலி வரும், கை வலி வரும். ஆனால் உனக்கு ஸ்பெஷலா நீ மட்டும் இங்க பாரு, வயசான காலத்துல ஏதோ போடுற சோதை தின்ட்டு மூலையில உக்காந்துரு. உங்கூட உக்காந்து பேசுவேன், உங்கூட இருப்பேன், எல்லாரும் கனவு காணுக்காத. சரி எல்லாரும் அப்படிதான் பண்றாங்க, நானும் அப்படிதான் பண்ணுவேன். எப்பா முடியலப்பா என்னால, பாரு வயசான காலத்துல என்ன முடியலப்பா. காலத்துல என்கிட்ட நடிக்காத. எப்பா பசிக்கிட்டு தொட்டு பேசாதியா, கொஞ்சம் போயா அந்த பக்கம். அப்பா என் வேர்வை ரத்தமா சிந்தி என் சொத்தை எல்லாமே வித்து நான் உன்னை படிக்க வச்சு உலகத்துல வேற யாருமே பண்ணல பாரு, நீதான் பண்ணிட்ட பெருசா. எப்பா அது இல்லப்பா, ஏன்னா கடைசி காலத்துல ஏதோ 4 கஞ்சி ஊத்துவ என்னை பார்த்துப்ப, ஏன்னா என் உயிர் போகும்போது ஏதோ உன் மடியில நான் என் உயிர் போச்சுன்னா நல்லா இருக்குமே நான் ஆசைப்பட்டேன்பா, வேற எது இல்லப்பா. ஐயோ நான் சொல்றது கேளு, ஹாஸ்பிட்டல் அவர் போயிடலாம், இப்போ 2 நாள் கழிச்சு போகலாம். நான் ரொம்ப டென்ஷன்ல வந்து 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு. சரிப்பா நீ சொல்ற 2 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு வந்துருப்பா, என்ன முடியல இந்த அப்பானால முடியலப்பா. வந்து கூட்டின்னு போறேன், ஓரத்துல இரு. நெஞ்சு வலி சரியா? அந்த செருப்பு துணி அதெல்லாம் நானே எப்ப எடுக்கணும் அப்ப நீ போட்டுக்கோ, நீ கேக்குற பையனுக்கு கொடுக்க முடியாது என்னால. சரியா? போ போ ஓரத்துல போய் உட்காரு போ. இவனுங்க வேற சீ. ஹலோ சொல்லுங்கடா. சரி வந்துரு 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 வந்துரு. நான் வந்துட்டேடா. டேய் வாடா மச்சான், 3 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. டே வாடா வாடா வாடா. வாடா மச்சான். ஏய் மச்சான் எப்படிடா இருக்கா? மச்சான் எப்படிடா இருக்க? நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கறியாடா? ஆமாடா மச்சான், நீ எப்படிடா இருக்கற? நல்லா இருக்கற மச்சி. நல்ல டேய் இப்போ 3 வருஷம் ஆச்சுடா. டேய் 12ஆம் படிக்கும்போது பார்த்ததுடா அவங்கள எல்லாம். டேய் ஆமாடா மச்சான், எப்படா பாப்போன்னு இருந்தா மச்சான். டேய் எனக்கு அப்படிதானே இருந்துச்சு. எவ்வளவு நாள் ஆச்சு தானே அவங்கள பார்த்து, இவ்வளவு ஒண்ணா பேசி சுத்தி எல்லாம் ஜாலியா. எங்க வீட்ல எங்க அப்பங்காரங்கறான் ஒரே டென்ஷன் ஏத்துங்கறான்டா. டேய் என்னடா இன்னும் அந்த கமலா பொண்ணு மேல ஒரு கண்ணு? அதெல்லாம் அப்ப வந்தது, இதெல்லாம் இப்ப அதெல்லாம் மறந்துட்டேன், அவங்க எல்லாம் போயிடுச்சு அதெல்லாம். இப்ப நீ என்ன தெரியுமா ஒரே டென்ஷனு? எங்க அப்பா தான் ஒரே ராவடி கொடுக்குறாரு. ஏதோ சின்ன வயசு சொல்லிட்டேன் நான், வயசான காலத்துல உட்காந்து நல்லா பாத்துக்கிறேன், உன்னை சாப்பாடு போடுறேன், துணி எடுத்து கொடுக்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன்னு. அதே பிடிச்சி நான் அந்த ஆள் சும்மா நொய் 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 நொயின்னு உயிரை எடுத்துனுங்கிறாரு. அட உட்ரா மச்சான், இந்த அப்பா அம்மாங்கனாலே இப்படிதான், எப்பா பார்த்தாலும் அதை பண்ணி இதை பண்ண. வயசான காலத்துல வேற வேலைங்களே இருக்கிறதுல அவங்களுக்கு. அதை கூட உங்களுக்கு பரவாயில்ல, டார்ச்சர் பண்றாங்க. உக்காரு கொஞ்ச நேரம் பேசலாம். யார் வயசான என்ன போய் என்ன பேசுறது சொல்லு பார்க்கலாம். அந்த வயசானவங்க கிட்ட உட்காந்து நம்ம என்ன பேசணும்? சும்மா லவலவலவன்னு பேசினு உக்காந்து கிடக்குங்க. அது வேற வயசான காலத்துல ஒரே டென்ஷன் ஏத்துறான் எங்க அப்பங்காரன். அப்படிதான் மச்சான் டென்ஷன் பண்றாங்க. சாமியா திட்டு வந்துட்டுக்கிறேன் நானு. அது வேற அந்த ஆள் வேற செருப்பு கேட்டுனே இருந்தாரா மச்சான். நானே டே எங்க வீட்டுல தானே போறான் அவன், அதனால சரி நான் அப்படியே விட்டு வந்துட்டேன் நானு. அப்படிதான் மச்சான் விட்டுரு, அதெல்லாம் ஒண்ணு நம்ம செய்யக்கூடாது. இப்பெல்லாம் அவங்க நமக்கு செய்யறாங்களா அவ்வளவுதான். அவ்வளவுதான். வயசான காலத்துல 4 சோத்தை தின்னு போட்டு செத்து போட்டோம் மூளைக்கு கடந்து. என்ன பண்றது? அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். நமக்குன்னு லைஃப் இதுல அதை வாழணும்டா, அவ்வளவுதான். என்னடா சொல்ற? என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிற? நானும் நீ பேசுறத கேட்டுட்டு தான்டா இருந்தேன். ஒரு காலத்துல உங்க அம்மா இல்லாம நீ வந்தடா, உங்க அப்பா எல்லாமே உனக்கு வாங்கி கொடுப்பார். நாங்களாம் அம்மா அப்பா இருந்து கூட நிறைய இல்லாம இருக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாடுறா. என்னடா இப்படி ஒரு செருப்புக்கு இப்படி சொல்ற? எத்தனை நாள் அவர் செருப்பு இல்லாம வேலை செஞ்சார் தெரியுமா? அப்பெல்லாம் அவனை தானே நினைச்சு வேலை செஞ்சாரு.
அவருக்கு வலிக்குன்னா கூட என் பையன் வலிக்கூடாதுன்னு படிக்க வச்சாடுறா. அவரு பேர்ல சொத்து இருக்கக்கூடாதுன்னு எல்லா சொத்தையும் வித்துட்டு வேலைக்கு போனார்ரா. நீ காலேஜ் படிக்கிறான்னு எல்லா செலவையும் சொத்து வித்து காலி ஆயிடுச்சு. உனக்கு காசு இல்லை, அதனால ஒரு வேலைக்கு போனார். அவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்ச அப்பாவை ஒரே வார்த்தை ஒரு செருப்பு தான்றா கேட்டாரு. உனக்கு அந்த கஷ்டம் தெரியாது. என்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க கேட்கும்போது அந்த வலி உனக்கு தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்பா அம்மான்னு கூப்பிடலாம், நம்ம அப்பாவை கூப்பிடுற மாதிரி வருமாடா சொல்றா? இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைக்க, இப்படி ஒரு அப்பா கிடைக்க நீ கொடுத்து அந்த அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும்டா. ஒரு ஃபங்க்ஷன் போனா கூட அம்மா இல்லைன்னு பார்ப்பாங்க. எல்லாத்துக்கும் அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அவங்க உணர்வுகளை சாகடிக்காதீங்க. உயிரோட இருக்கும் போதே அவங்க உணர்வுகளை சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாண்டா கஷ்டப்படணும். தயவு செஞ்சு உங்க அப்பா வாங்கி செருப்பு தாண்டா கேட்டாரு, இந்த உலகத்தை கேட்டாரா, ஃபாரின் கூட்டணும் போகணும்னு கேட்டாரா? ஒரு செருப்பு தானே கேட்டாரு, அதை வாங்கி கொடுத்துட்றா. சரி மச்சான், சொன்னது கரெக்டு தான்டா. அப்பாக்கு செருப்பு நான் வாங்கி கொடுத்துருக்கணும்ல மச்சான். நீங்க என் கூட வரீங்களாடா? சரிடா, அப்பாக்கு செருப்பு வாங்கி போலாம். போய் பார்க்கலாம். சரிடா. அப்பா முடியலையே, அப்பா நெஞ்சு வலிக்குதே, ஐயோ முடியலையே. இந்த பையனை என்ன பண்றது? ஏதோ நம்மளுக்காக இருப்பான்னு நினச்சேன், எங்கே போயிட்டான்னு தெரியலையே. சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். நெஞ்சு வலிக்குது, ரொம்ப நெஞ்சு வலிக்குது. இடா முடியலடா, இடா தம்பியே சிவா, முடியலடா, முடியலடா தம்பி, நெஞ்சு வலிக்குதுடா. டேய் இடா, முடியலடா, முடியலடா, இடா. டேய் முடியலடா, நெஞ்சு வலிக்குதுடா தம்பியே, முடியலடா, முடியலடா தம்பி, முடியலடா, முடியலடா. ஐயோ நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு வலிக்குது. சிவா, சிவா நெஞ்சு வலிக்குதுடா, வாடா. எங்கடா இருக்கிற சிவா? சிவா முடியலடா. டேய் நான் போக போறேன்டா, கூட இருடா தம்பி. எங்கடா இருக்கிற தம்பி? எங்கடா எங்கடா இருக்கிற தம்பி? முடியலடா, முடியலடா தம்பி. எங்கடா இருக்கிற, எங்கடா இருக்கிற? முடியலடா தம்பி. சிவா முடியலடா, நெஞ்சு வலிக்குதுடா தம்பி, முடியலடா தம்பி. எங்கடா இருக்கிற? முடியலடா. ஐயோ விட்டு போயிட்டீங்களே ஐயா, ஐயா, ஐயா விட்டு போயிட்டீங்களே ஐயா, எங்களை விட்டுட்டு. ஐயா, ஐயா எழுகையா, ஐயா எழுகையா, ஐயா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே ஐயா. மச்சான் செருப்பு வாங்கிட்டேன்டா, எங்க அப்பாவுக்கு எதுவுமே கொடுக்க போறேன்டா. இப்ப நானு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் போய் செருப்பு கொடுக்கும் போது எங்க அப்பா வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா வந்துட்டு எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரா மச்சான்.
மச்சான் செருப்பு வாங்கிட்டேன்டா எங்கள் அப்பாவுக்கு. எங்கள் அப்பாவுக்கு செருப்பு வாங்கிட்டேன் நான். இப்போ நான் செருப்பு எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். ஒரே சந்தோஷமா இருக்குல்ல? ஏய் ஆமாடா மச்சான். டேய் ஏன்னா எங்கள் அப்பா கேட்டு நான் எதுவுமே வாங்கி கொடுத்தது இல்லைடா. நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோ சந்தோஷப்படுவார் எங்கள் அப்பா. ஏன்னா எங்கள் அப்பாடா அவரு. சரி மச்சான், எங்கள் அப்பா நான் பார்க்க போகிறேன்டா. எங்கள் அப்பா நான் பார்க்க போகிறேன்டா. ஏய் அப்பா ஏய் என்ன ஆச்சு எங்க அப்பாக்கு? ஏய் சொத்து எல்லாம் வித்து விட்டு படிக்க வச்சாரேடா. ஒரு வயசு சோறு கூட நீ போடலையேடா. ஏய் இல்ல இல்ல இல்ல. ஏய் எங்க அப்பா வாயாது. அப்பா அப்பா நான் சிவா வந்திருக்கப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா, உனக்கு சட்டை வாங்கிட்டு வரப்பா. அப்பா அப்பா நல்ல சாப்பாடு கொடுக்குற, எந்திரிப்பா. அப்பா உங்க கூட பேசுறப்பா நானு. அப்பா அப்பா நீ ஆசையா கேட்டல, இந்தாப்பா செருப்பு. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா, செருப்பா என்னதுக்குறப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. அப்பா அப்பா எந்திரிப்பா. மச்சான் டேய் என்னடா ஆச்சு உங்க அப்பாக்கு? ஐயோ டேய் என்னடா? ஐயோ டேய் நான் அப்பயே சொன்னலடா, எதா இருந்தாலும் உடனே செய்டா உடனே செய்டான்னு சொன்னலடா. பாத்தியாடா பாத்தியாடா உங்க அப்பா நிலைமைய? நீ யார நீ போய் அப்பான்னு கூப்பிடுவ? ஒரு சின்ன விஷயத்த நீ அசட்டை பண்ணடா. இன்னைக்கு அவர் இல்ல பாத்தியா? நீ என்ன பேச போற நீ உங்க அப்பா கிட்ட? அவர் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணாரு, எடுத்துன்னு போய் பாரு. அப்பா தானே நீ எத்தனை வாட்டி சைலண்ட்ல போட்ட? கடைசியா அவங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைச்சாருன்னு கூட தெரியலையேடா. கடைசியா அவர் போன்ல உனக்கு தான்டா கால் போயிருக்குது. இதை பாக்குறவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நம்முடைய எல்லா உறவுகளோட வாழ்க்கை இந்த மாலை மாதிரி தான். அழகா பூக்கும், ஒரு நாள் அது வாடி போயிடும். எப்பவுமே நிரந்தரமா இருக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. தாயோடைய உள்ளத்தையும் தகப்பனோட உள்ளத்தையும், மாமனாரா இருக்கலாம் மாமியாரா இருக்கலாம், ஈஸியா நம்ம காயப்படுத்திடுறோம் இல்லைங்களா? ஒரு டீ காஃபி கேட்டா கூட அப்புறமா கொடுக்கலாம், வயசானவங்க தானே எதையா சாப்பிட்டுட்டு போட்டோம்னு நினைக்கிறோம்ல. இன்னைக்கு நிறைய தகப்பன்கள்லாம் வயசாயிடுச்சு. வயசாயிட்டாலே அவங்க மேல இருக்கிற மரியாதை அன்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு இப்ப பிள்ளைங்க வந்துட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு புது உறவு மனைவி வந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு தாய் தகப்பன் எங்கேயும் மூலையில இருக்கிறாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு அவங்களுக்குள்ளே அழுகுறாங்க தெரியுங்களா? என் பிள்ளை ஆசையா 2 வார்த்தை பேச மாட்டானா? ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா எல்லாரும் ஏதாவது ஒன்று வாங்கி தர மாட்டானா? நீங்க ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்க. இனிமையாச்சும் தயவு செஞ்சு அப்பா அம்மாவுக்கும் சரி, மாமியாருக்கும் சரி, மாமனாருக்கும் சரி, நீங்க அன்பு செலுத்துங்க. நாளைக்கு அவங்க கூட இருக்க மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க வயசாயிடுச்சு தானே, எதையா கண்டதை சாப்பிட்டு போட்டோம், மீந்ததை சாப்பிட்டு போட்டோம், அது என்ன சாப்பிட்டானா சாப்பிடலான்னு நம்ம எங்கேயா வெளியே போனா கூட அவங்கள கண்டுக்கிறது இல்லை. அவங்களுக்கு முடியல இப்போ உடம்பு இல்லைங்களா? ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு முடியும் போது தான் உங்களை வளர்த்துருப்பாங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க பட்னியா இருந்திருப்பாங்க. எங்க அத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க ஈர துணியை கட்டிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் தான் நம்ம தாய் தகப்பன் நம்மளை வளர்க்குறாங்க. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்க மாட்டார். அப்படிப்பட்ட தாய் தகப்பனோட உள்ளத்தையும், மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம், நீங்க அசட்டை பண்ணிடாதீங்க. நிறைய நேரத்தில் எங்கள் மாமனாருக்கு நான் அதை டீ போட்டுலாம் கொடுப்பேன். ஒரு சிரம ஊழியத்துக்கு அங்கங்கே போகும்போது ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு நினச்சி நான்
கஷ்டப்பட்டேன். ஐயோ அன்னைக்கு நம்மளுக்கு டீ போட்டு கொடுக்காம நம்ம வெளியே போயிட்டோமே. டீ தானே, காஃபி தானே, வேற ஏதாவது உங்களுக்கு தங்க வெள்ளி கேட்டாங்களா? பீரோவில் எவ்வளோ காசு வச்சுக்கிறேன்னு கேட்டாங்களா? இல்லை இல்லை. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், அவங்க உணர்வுகளை சாகடிக்காங்க. உயிரோடு இருக்கும் போதே நிறைய நேரம் நம்ம வார்த்தைகள் அவங்க உணர்வுகளை சாகடிச்சிருது. இன்னைக்கு உயிரோடு தான் இருக்காங்க நீங்கள் பார்க்குறதுக்கு, ஆனால் அவங்க உணர்வுகள் செத்த நிலைமையில் இருக்கு. நம்ம பேசின வார்த்தையினுடைய காயத்தினால அவங்க இருதயம்லாம் புண்ணு போல இருக்கு. கணவருக்கும் சொல்கிறேன், மனைவிக்கும் சொல்கிறேன். பாஸ்டர் வந்து என்னதான் இருந்தாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி எதாவது நான் டிலே பண்ணி கொடுத்துட்டா கூட என்னை வந்து கேட்பார். இன்னைக்கு கணவன் மாதிரிலாம் நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்க. பாஸ்டர் அதான் கேட்பார். தட்டில் கையக்கு முன்னே எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போட்டியா, கொடுத்தியா, அப்பா கொடுத்தியா, அப்புறம் தான் அவர் சாப்பிடுவார். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் வெளியில் இருக்கிறீங்களா, ஃபோன் பண்ணி கேளுங்க, சாப்பிட்டீங்களாம்மா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் ஒரு நாள் போயிடுவோம், இந்த பூ மாதிரி வாடி போயிடுவோம் இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த மாலையை போடுறாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு பூ மாதிரி தான், வாடி போயிடும். எப்போ வாடி போகணும் நமக்கே தெரியாது, அது எப்போ பிடுங்கப்படும்னு தெரியாது. இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் அசட்டை பண்ணி பேசலாம். என்ன உனக்கு என்ன தெரியும், சின்ன பசங்களா இன்னைக்கு அம்மா எதாவது கோவப்பட்டா உடனே கோச்சிக்கிறீங்க. ஆனால் அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஆஃப்னேஜில் போய் பாருங்கள், அவங்களாம் இது வாய் திறந்தா அம்மா அப்பான்னு கூட கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு கூப்பிட்றதுக்கு கூட இருக்கு. என்னுடைய 17 வயசுல நான் எல்லாரையுமே இழந்தேன். என் தகப்பனார் என்னை விட்டு போயிட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போ யாருமே இல்லாமல் இன்னைக்கு ஆறுதல் கூட்டம். ஆனால் என்னை பார்க்க ஆறுதல் படுத்துறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நான் எங்கள் அக்கா மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கோம். அவ்வளோ குடும்பங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஒருத்தருமே வரல ஆறுதல் கூட்டத்துக்கு. நாங்கள் மட்டும்தான் தனி மரமாக நின்னோம். நானும் எங்கள் அக்காவும் எல்லாரையும் இழந்து நிறைய டைம் எங்கள் அம்மாவை நான் கஷ்டப்படுத்திருக்கேன். பேசாமல் இருந்திருக்கேன். எங்கள் அம்மா கூட பேசவே மாட்டேன். நீ பண்ணுறது இது தப்புமா, அது தப்புமா எனக்கு அப்படின்னு எங்கள் அம்மா கூட 1 வருஷம் நான் பேசாமல் இருந்தேன். அவங்க சாகர கொண்டால ஆண்டவர் எனக்கு உணர்த்தி, அவங்க படுக்கை மட்டும் மோஷன் போக முடியாது. எங்கள் அம்மாவுக்கு மோஷன் போக முடியாது. நான் கையை விட்டு மோஷன் எடுத்தேன். எங்கள் அம்மா பெட்டில் இருக்கும்போது நான் அப்படி பார்த்துட்டேன். தயவு செஞ்சு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு நினச்சா அவங்க இருக்க மாட்டாங்க. அதுதானேங்க இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருக்கும் சொல்கிறேன். நம்ம பார்க்குற மனுஷங்க எப்போனா மறைஞ்சிடுவாங்க. இந்த கோபம், கசப்பு, நீ அதை பண்ணிட்ட, நான் அதை பண்ணிட்டேன், எல்லாரையும் ஒரு விரோதமாக பார்க்குறது தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன்னா ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு. அநேக நேரம் நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியாது. எத்தனை முறை சொல்கிறது உனக்கு, நான் சொல்கிறது உனக்கு புரியலையான்னு உங்களுக்கு புரியாது தான், விட்டுருங்க. ஒரு குச்சை நீங்கள் ரொம்ப வளைச்சிங்கன்னா என்ன ஆகிடும் சொல்லுங்கள்? ஒரு தொடப்ப குச்சியை ரொம்ப வளைஞ்சிங்கன்னா அவங்க உடஞ்சிருவாங்க. அது வந்து தொடப்பு குச்சி தான், ஆனால் அது ஒரு பெரிய தென்னை மரத்துலேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆனால் வயசாகிடுச்சுன்னா அவங்க குழந்த மாதிரி. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் எப்படி மாற்றணும்னு நினைக்க தயவு செஞ்சு வயசானவங்கள மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பழகிட்டாங்க. நீங்கள் மாறிக்கோங்க. சரி நான் பார்த்துக்கு, நான் ஜஸ்ட் திட்டிட்டு போட்டுமே 4 வார்த்தை, என்ன இப்போ பிரச்சனை, எதா சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே அப்படி. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இனிமே இதை பார்க்குற நீங்கள், நான் ரொம்ப அழுதேன். எங்கள் மாமனாருக்கு அவர் கூட லாஸ்ட் நாள் என்னால் இருக்க முடியலன்னு அவ்வளோ அழுதேன் நான். ஏன்னா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நினச்சேன். ஏன்னா அந்த டைம் தான் எங்கள் மாமா போட்ட கல்யாணம், அவளுடைய கல்யாண ட்ரெஸ்ஸு என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் கொடுக்கணுன்றதுக்காக நான் போய் ஆகணுன்ற கட்டாயனால நான் போயிட்டேன். அப்போ வந்து அவர் என்னை பார்த்தாரு. அவர் கூட என்னால் போக முடியலன்ற கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. அப்போ நினச்சேன் அவருக்கு எதுவும் ஆகாது. போயிட்டு வந்தவொடனே அப்போ நம்மளே நல்லா பார்த்துக்கலாம், அவருக்கு என்ன பெட்டில் என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கலான்னு தான் போனேன். ஆனால் இன்றைக்கி அவர் மறைஞ்சிட்டார். நினச்சி என்னால் அழுக தாங்கவே முடியல, என்னால் பார்த்துக்க முடியல. லாஸ்ட் டைம் அவர் கூட இருக்க முடியலன்ற கஷ்டம் என்னை ரொம்ப உடச்சி. அதனால தாய் தகப்பன் கூட நேரம் செலவிடுறது, ஃபோன் பண்ணி விசாரிக்கிறது, தயவு செஞ்சு இதை பாருங்கள். இன்றைக்கி அவங்க அற்பமாக தான் இருப்பாங்க. அவங்க மறைஞ்சிட்டாதான் அந்த இடத்துல நீங்கள் போய் தேடினாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க. பாஸ்டர் இப்போவுமே வாரம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு மம்மி டாடிக்கு சாப்பாடு கொடுன்னு தான் சொல்லுவார். இப்போ 2-3 வாரமாக அதே சொல்லிட்டு இருந்தார். மம்மி டாடிக்கு போய் சாப்பாடு கொடு. அந்த டேடி நான் நேற்று எங்கள் சொந்தக்காரோட பேச நானும் அப்படி சொன்னேன், டேடி மம்மிக்கு கொடுக்கணும் அப்படி. அது வந்துடுது வாயில்.
அதனால இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் ஈஸியாக காயப்படுத்திடாதீங்க, ஈஸியாக கஷ்டப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. மற்றவங்கள தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அந்த அன்பை ஒவ்வொருக்கிட்டையும் நீங்கள் செலுத்துங்க நான் கேட்டுக்கொள்கிறேன்.